ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஹோல்ஸ் இன் தி யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்லணும், இது இருக்குல்ல, யூனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அப்சர்வர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லணும். இப்போ நான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பற்றி சொல்ல போல. ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எங்கெங்க இருக்கும்னா கேலக்சிஸோட சென்டர்ல இருக்கும். அதாவது அது ஸ்டார்ஸோட பிளாக் ஹோல் ஆர்பிட் பண்ண வச்சிருச்சு. அதான் நாம கேலக்சின்னு சொல்லலாம். இப்போ நாம இருக்கிற கேலக்சி பேர் என்னன்னா மில்கி வே. அந்த மில்கி வே கேலக்சியில சென்டர்ல ஒரு பிளாக் ஹோல் சொல்லக்கூடாது, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோல் பேரு சாஜிட்டேரியஸ் ஏ. இப்போ நான் தியரி ஆஃப் ஹோல்ஸ் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்புறம் ஒன்று சொல்லணும். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் கேலக்சிக்குள்ள, நம்மளோட கேலக்சிக்குள்ள மட்டும் இல்லை, கேலக்சிக்கு பாதிக்கு, அதாவது மெஸ்ஸிய 87, அது வந்து மில்கி வே. ஆனால் சென்டரில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. பக்கத்துலையெல்லாம் கிடையாது. 15 லைட் இயர்ஸ், 15 இல்லை, ஒரு 50,000 லைட் இயர்ஸ். கேட்டிங்களா? 50,000 லைட் இயர்ஸ். அதுக்கப்புறம் மில்கி ஓல லைட் இயர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அதனால என்ன சொல்லுவீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் லைட் இயர்ஸ் தான் சொல்லுவீங்க. ஆனால் தப்பு. 100,000 and 20,000. இது 100,000 and 200 லைட் இயர்ஸ். பார்த்தீங்களா? 20 லைட் இயர்ஸ், 200 லைட் இயர்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை பற்றி சொல்ல போல, தியரி ஆஃப் ஹோல்ஸ் பற்றி சொல்ல போல. தியரி ஆஃப் ஹோல்ஸ்ல 3 டைப்பான ஹோல்ஸ் இருக்கு. ஒன்று பிளாக் ஹோல், இன்னொன்று வார்ம் ஹோல், இன்னொன்று ஒயிட் ஹோல். ஒயிட் ஹோல் இப்போ பிளாக் ஹோலுக்கு தெரியும். வார்ம் ஹோல் வந்து ஒரு இது ஸ்பேஸ்ல ஒரு, அதாவது பிளாக் ஹோலும் ஒயிட் ஹோலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு பேர் தான் வார்ம் ஹோல்னு சொல்லலாம். அதுக்கு பேர் பாதி பேர் வார்ம் ஹெல்னு எழுதி வச்சிடாதீங்க. வார்ம் ஹோல். இப்போ நான் பிளாக் ஹோல் பற்றி சொல்ல போல. பிளாக் ஹோல் இஸ் ரீஜன் இன் ஸ்பேஸ். அதாவது பிளாக் ஹோலோட ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட், அதோட ஜி எஃபெக்ட், அதாவது கிராவிடேஷனல் எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால மேட்டர் அண்ட் லைட் கூட எஸ்கேப்பே பண்ண முடியாது. will not escape from it. இப்போ நான் வார்ம் ஹோல் பற்றி சொல்ல போல. ஏரியா ஆஃப் ஸ்பேஸ், இட் இஸ், அதாவது அதோட டனல். அந்த டனல் வந்து பிளாக் ஹோல், அதாவது பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல் போர்ட்டல் மாதிரி. அந்த போர்ட்டல் கனெக்ஷன் பேர் தான் வார்ம் ஹோல். அந்த வார்ம் ஹோல் பிளாக் ஹோல் இருக்குன்னா, இங்க ஒயிட் ஹோல் இருக்குன்னா, சப்போஸ் ஒரு ஹியூமன் பிளாக் ஹோல்குள்ள விழுந்தா என்ன ஆவாங்க? பாதி பிளாக் ஹோல்ஸ் வந்து இது என்னது சிங்குலாரிட்டி இருக்கும். பாதி பிளாக் ஹோல்ஸ்ல சிங்குலாரிட்டியே இருக்காது. சிங்குலாரிட்டி எடுத்துட்டு வார்ம் ஹோல் வச்சிருப்போம். அதாவது ஸ்டேஜ், அதாவது இது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஜ், இங்க பிளாக் ஹோல் இருக்கு. அப்படியே இப்படி பெண்ட் ஆகி பார்த்தா இங்க ஒயிட் ஹோல் இருக்கு. சப்போஸ் ஒரு ஹியூமன் விழுந்தா இங்க
நடுவில் இப்படி வந்து ஒரு கனெக்ஷன் போகும். அப்புறம் இது இருக்குல்ல ஒயிட் ஹோல் வந்து பிளாக் ஹோலோட ஆப்போசிட். பிளாக் ஹோல் வந்து சாப்பிடுவோம்ல, ஆனால் ஒயிட் ஹோல் தூக்கி போடும், திங்ஸை தூக்கி போடும். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும், அதாவது லைட்டா இருந்தாலும் அதுக்குள்ள போகவே முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்லணும், இது இருக்குல்ல எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாம் கிட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் தருவேன். எல்லாத்துக்கும் ஒரு கிரேசியான வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.